என்னதான் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை யாரும் விரும்புகிறதில்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதாக. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதாக ஒரு ஜெப குறிப்பை கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் என்னதான் கற்றுக் கொடுத்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுக்குள் வாழுகிற கிறிஸ்தவர்கள் அல்ல, உலக காரியங்களுக்காக வாழுகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இந்த பூமிக்குரிய ராஜாக்களை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என்னமோ இவங்க 2000 வருஷம் இந்த பூமியில் வாழ்கிற மாதிரி இந்த பூமிக்குரிய ஆட்சியாளர்களுக்காக, அதிகாரங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். உலகத்தானே சொல்கிறான், ராமை ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கவலை போல தெரியுது. என்ன பண்ண? அதனால் உண்மை கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புங்க. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்வார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சில் அல்ல, அது தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் மெய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.